திமுகவிற்கு அதிமுக தான் உண்மையான பி டீம். கள்ளச்சாராய விவகாரம் என்ன செய்ய போகிறது திமுக? நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது: நீட் தேர்வில் யார் குற்றம் புரிந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமை மீதுதான் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த அமைப்பு பல்வேறு தேர்வுகளை நடத்தி வருகிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய தேர்வு முகமை மறு ஆய்வு செய்யப்படும் என கூறியுள்ளார். ஆகவே நீட் தேர்வு மீது உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு உரிய விசாரணை நடத்தப்படும். தமிழகத்தில் மீண்டும் கள்ளச்சாராயம் புழக்கம் தொடங்கியுள்ளது. கடந்த வருடம் செங்கல்பட்டு அருகே மரக்காணத்தில் 21 பேர் கள்ளச்சாராயத்தினால் இறந்து போனார்கள். இன்று மறுபடியும் அதேபோல் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் உயிர் இறந்திருக்கிறார்கள் என்பது மனவேதனையை அளிக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்துள்ளது. மதுவிலக்கு அமைச்சர் முத்துசாமி அவரின் பணியை அவர் சரியாக செய்யவில்லை. மறுபடியும் கள்ளச்சாராய புழக்கம் தொடர்கதையாக இருக்கக்கூடாது. அதனால் அமைச்சர் முத்துசாமி பதவி விலக வேண்டும். அதேபோல் மணல் கடத்தும் கும்பல்கள் சமீப நாட்களாக அதிகரித்து வருகிறார்கள். மணலை கடத்திய கும்பல்களுக்கு எதிராக திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் சாதாரண மனிதனுக்கு எப்படி சட்டம் ஒழுங்கு மீது நம்பிக்கை வரும்? நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். பள்ளிகளில் ஜாதிக்கு கடிவாளம் போட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் சந்துரு அறிக்கையை ஏற்க முடியாது. அவற்றை செயல்படுத்தினால் பள்ளி கல்லூரிகளில் மேலும் ஜாதி ரீதியிலான பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. கள்ளர் மற்றும் ஆதி திராவிடர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரக்கூடாது. ஆசிரியர்களை ஜாதி பார்த்து தேர்வு செய்து ஜாதி பார்த்து வேலை வழங்குவதை ஏற்க முடியாது. அகவரிசைப்படி மாணவர்கள் அமர வேண்டும் என்ற அறிவுறுத்தல் எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆக்கப்பூர்வமாக முடிவு எடுக்காமல் கையில் கயிறு கட்டி விபூதி குங்குமத்தை வைத்து மத அடையாளங்களை தடை விதிக்கும் கருத்து சரியல்ல. பள்ளிகளில் தேர்தல் நடத்தினால் ஜாதி அரசியல் தான் அதிகரிக்கும். அதிமுகவை வேண்டாம் என்று சொன்னவர்களே பாஜக கூட்டணியில் உள்ளார்கள். தங்கள் தலைவர் மீது செல்லூர் ராஜுக்கு நம்பிக்கை இல்லை. தேர்தலில் நிற்கும் நாங்கள் எப்படி அதிமுகவின் பி டீமாக இருக்க முடியும்? திமுகவிற்காக அதிமுக தான் இடைத்தேர்தலை புறக்கணித்து திமுக பி டீம் என அதிமுக நிரூபித்தது. தமிழக அரசு தனது கடமைகளை சரிவர செய்ய தவறியது. இவ்வாறு அண்ணாமலை கூறினார். நான் முதல்ல இருந்து சொல்றேன் அண்ணா, ஒரு நிமிஷம் அண்ணா, லாஜிக்கல் क्वेश्चन கேக்குறாங்க. நீங்க சீனியர் ரிப்போர்ட்டர். இவர் எலெக்ஷன்ல நிக்கிறார். நான் இவர் பி டீம்னா நான் நிக்காம இருந்தா தானே இவர் ஜெயிப்பாரு. திமுக எலெக்ஷன்ல நிக்குது. யாரு திமுகவுடைய பி டீமா இருந்தா நிக்காம இருப்பாங்க? அதிமுக. இது லாஜிக், பேசிக் லாஜிக் ஆஃப் மேக்ஸ். இவர் இங்க நிக்கிறார், நான் இவர் நண்பர். அப்படி இருந்து எலெக்ஷன் நான் எப்படி ஒரு பி டீம் ஆவேன்? இல்ல நான் சொல்றதுக்குன்னு சொல்றவங்களை தான் நீங்க கேட்கணும். அவங்க பி டீமா அவங்க காட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. எங்க அப்பா குதிரைக்குள் இல்ல அப்படிம்பாங்க கிராமத்துல, ஒளிச்சு வச்சுட்டு எங்க அப்பா இல்ல. இன்னைக்கு திமுக வந்து யார் இந்த எலெக்ஷன்ல நிக்கலையோ அவங்க பி டீம்னு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சது. தொடர்ந்து நாங்க சொல்றோம். எலெக்ஷன் நிக்கிறவங்க எப்படி பி டீம் ஆவாங்க? இதெல்லாம் புது லாஜிக்கா இருக்கு. அதனால திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பி டீமா இருக்கிறவங்க நிக்காம இருந்தா தான் ஓட்டு ஸ்பிளிட்டாம அவங்களுக்கு வரும். நாங்க நின்னோம்னா ஓட்டு ஸ்பிளிட் ஆக போது நாங்க ஜெயிக்க போறோம். எப்படி பி டீம் ஆகும்? ஆனால் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு உண்மையாலுமே யார் யாருடைய பி டீம் என்பது மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள்.